அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன குடிசை அங்க போய் சொல்றாங்க, நாங்க ரசூலின் குடும்பம், கடுமையா பசிக்குது, விருந்து கொடுங்கன்னு சொல்ல, அங்க இருந்த ஒரு கிழவி அம்மா, வயசான அம்மா, நீங்க நபியின் குடும்பமா வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு சின்ன ஆடு கட்டி இருந்துச்சு, அதை அறுத்து விருந்து கொடுத்துரு. அவங்க சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. மாலை நேரத்துல அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் கிழவர் வர்றாரு. பொதுவா ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம், அன்னைக்கு இன்னைக்கும் வீட்டுக்குள்ள வந்தா நேரம் வரமாட்டார், முதல்ல அப்படியே சுத்தி பார்ப்பாரு ஏதாவது மாற்றம் இருக்கான்னு. அதே மாதிரி சுத்தி பார்த்துட்டு உள்ள போன உடனே அம்மா கொண்டாட்டிட்டு கேட்கிறாரு அந்த கிழவி அம்மாட்ட, என்ன கட்டி இருந்த ஆட்டை காணோன்னு. அதிலும் சிறப்பான ஒரு கலை, 1,24,000 நபிமார்களில் யாருக்கும் கொடுக்காததை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்தான். அந்த கலை என்ன தெரியுமா? உள்ளத்தை சரி செய்யுதல். மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறதுன்னு கணவனுக்கு தெரியுமா? கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று மனைவிக்கு தெரியுமா? தெரிஞ்சா குடும்பத்தில் சண்டை நடக்குமா? இந்த 2 கண்ணால் தான் தன் பெற்றோர்களை பார்க்கிறான், பாசத்தோடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் தன் மனைவியை பார்க்கிறான், காதலோடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் அந்நிய பெண்ணை பார்க்கிறான், காமத்தோடு பார்க்கிறான். சட்டுன்னு பதில் சொன்னார் அபூ ஹுரைரா, உங்களை ஈமான் கொண்டதற்காகத்தான் என் தாய் அடித்தார்கள். பெருமானார் கேட்டாங்க, நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா? 12வது முடிச்ச உடனே கவுன்சிலிங் கொடுக்கலாமல்ல? நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பிரிவு போரா முஸ்லிம் என்று சொல்பவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பாம்பேல இருந்து வர்றான் கவுன்சிலிங்க்கு, டெல்லியில இருந்து வர்றாங்க, நல்ல திறமை வாய்ந்த மாணவர்கள் இருக்கிறார்களா, வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவன் என்ன துறையிலே தேர்ச்சி பெறுவான் என்பதை கொடுத்து உருவாக்கி அந்த சமூகத்தை உருப்படியான சமுதாயமாக ஆற்றிக் கொண்டார்களே. இன்றைக்கு நம்மிலே கவுன்சிலிங் எங்கே இருக்கிறது? நம்மிடத்தில் என்ன இல்லை? தாய்மார்கள் முதலில் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகிற பழக்கம் கொண்ட தாய்மார்களாக கௌலாவை போட மாற வேண்டும். ஒரே ஒரு கஞ்சிக்கு மட்டும் முழு தமிழ்நாட்டுக்கும் ஆகிற செலவு எவ்வளவு தெரியுங்களா? 8 கோடி ரூபாய் முழு தமிழ்நாட்டுக்கும். அப்ப 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 240 கோடி ரூபாய் கஞ்சி குடிச்சே கழிச்சிருக்கிறோம். நம்மிடத்திலே காசு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் 250 கோடி. பெரியவர்களை மதியுங்கள். இன்னமா துர்சக்கூன பிதுஆஃபாயிக்கும், அவர்களால் தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கிறது, உங்களுக்கு பரக்கத்து, உங்களுக்கு அபிவிருத்தி எல்லாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பலகீனமான குழந்தைகளும் பெரியோர்களால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். தாய்மையின் பெருமை, தகப்பனின் பெருமை, சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட இளவல்கள், பெருமானார் உருவாக்கிய இளவல்கள் அபூ ஹுரைராவை போன்றவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وكان النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின்
சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிற சிறப்பான இந்த மீலாது பெருவிழாவினுடைய தகுதிமிக்க தலைவர்கள் ஆடிஜனாப் பி அப்துல் கனி சாஹிப் அவர்களுக்கும் ஆடிஜனாப் எம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களுக்கும், இதே போல முன்னிலை வகிக்கிற கீழவீதி மேலவீதி ஜாமியா மஸ்ஜித் காரியஸ்தர்கள் அத்தனை பேர்களுக்கும், கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற மௌல்வி எம்.ஏ. அப்துல் ரஷீத் ரஹ்மானி ஹஜ்ரத் அவர்களுக்கும், நெறியாளராய் ஆளுமையோடு வரவேற்புரை நிகழ்த்தி நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆலிஜனாப் எம்.ஏ.பி. முகமது இப்ராஹிம் B.A.B.L. அவர்களுக்கும், அழகான வாழ்த்துறைகளை வழங்கிய பல்வேறு சேவைகளை வேறாயிருந்து சமூகத்திற்கு செய்து கொண்டிருக்கிற மௌல்வி ஏ. ஆபிருத்தீன் மன்பஹி ஹஜ்ரத் அவர்களுக்கும், அற்புதமாக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற மௌல்வி ஹாஃபிஸ் எஸ். அலிபாதுஷா ஆஷிஃபி ஹஜ்ரத் அவர்களுக்கும், 10 நிமிடங்களில் 10 விஷயங்களை அழகாக சமூகத்திற்கு கொடுத்து அமர்ந்திருக்கிற அல்-ஹாஃபிஸ் எம். நூருல் அமீன் பத்ரி ஹஜ்ரத் அவர்களுக்கும், மிக அற்புதமாக தமிழ் சொல்லாடலோடு நாயகத்தினுடைய வரலாறுகளை அழகாக ஒரு ஆசிரியரால் மட்டுமே பேச முடியும் என்பதை சபையிலே நிரூபித்து சென்றிருக்கிற அல்-ஹாஜ் எம். அப்துல் பாரி சாஹிப் அவர்களுக்கும், வருகின்றிருக்கிற ஜமாஅத்தினுடைய முன்னோடிகள், மங்களம்பேட்டை என்று சொன்னாலே என்னுடைய 20 வருட கால நண்பர்கள் ஹாஜி ராஜா சாஹிப் அவர்களுடைய குடும்பத்தார்கள், ஜாக்கிர் ஹுசைன், அபு சாலிஹ், இவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே எங்களது தோழர்கள். வருகை வந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலாம் சொன்னாங்க, பதிலே காதுல விழுகல, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்பிற்குரியவர்களே, ஒருவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டுமானால் 2 பேர்கள் மிக மிக அவசியம். ஒன்று பெற்றோரின் வளர்ப்பு, இன்னொன்று ஆசிரியரின் பராமரிப்பு. இந்த 2ம் சரியாக இருந்தால் எல்லாம் சீராக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2ம் சரியாக இருந்தது. யார் பெருமானாரை வளர்த்தார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்தேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு புள்ளைய அல்லாஹ் வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த புள்ள? அதனால 63 ஆண்டுகள் பொய் சொன்னதாக, ஏளனம் செய்ததாக, எளிநகையாடியதாக, அடுத்தவர்களை துன்பப்படுத்தியதாக, துயரப்படுத்தியதாக ஒரு வரலாறு கூட இல்லை. காரணம், அல்லாஹ் வளர்த்த பிள்ளை. அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்னை அல்லாஹ் வளர்த்தான், அழகான ஒழுக்கத்தை அவனே கொடுத்தான் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் வளர்த்த பிள்ளை. இன்னொன்று, பெருமானாருக்கு ஆசிரியர் யார்? இந்த ஆசிரியர் பொறுப்பு என்பது அவர்கள் பேச பேச நில்லாடிக்கொண்டே இருக்கிறது. காரணம், பெருமானார் எப்படியும் சொல்லி இருக்கலாம், என்னை இறைவன் வழிகாட்டக்கூடியவராக அனுப்பி இருக்கிறான், என்னை இறைவன் உலகத்திலே சிறந்தவராக அனுப்பி இருக்கிறான், நிறைய பேசலாம். மருத்துவராக அனுப்பி இருக்கிறான், டாக்டராக அனுப்பி இருக்கிறான், இன்ஜினியராக அனுப்பி இருக்கிறான்,
ஆனா பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உலகத்திற்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆசிரியரால் தான் எதையும் சாதிக்க முடியும் உலகத்தில். மருத்துவமனைக்கு போகாமல் வாழ்க்கை போகும். வாழ்க்கை முழுக்க மருத்துவமனைக்கு போனதில்லை சில பேர்ல இருக்கிறாங்க. காவல் நிலையத்திற்கு போகாமல் வாழ்க்கை போகும். நீதிமன்றத்திற்கு செல்லாமல் வாழ்க்கை போகும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாமல் வாழ்க்கை போகும். ஆனால் ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் வாழ்க்கையே போகும், வாழ்க்கை சிறக்காது. பெருமானார் நான் ஒரு ஆசிரியன் என்றார்கள். சரி, பெருமானார் ஆசிரியர் என்றால் அவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்தது யார்? அல்லாஹ்வே ஆசிரியர். ஒரு ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு சொல்வார். கெமிஸ்ட்ரி வாத்தியார் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பார், பயாலஜி வாத்தியார் பயாலஜியை கொடுப்பாரு, பாட்டனி வாத்தியார் பாட்டனியை கொடுப்பாரு, மேக்ஸ் வாத்தியார் மேக்ஸ கொடுப்பாரு. அல்லாஹ் ஆசிரியர் என்றால் அல்லாஹ்வுக்கு என்ன கலை தெரியாது? எல்லாம் ரப்புக்கு தெரியும். அத்தனையும் பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கினார். அல்லமக்க மாலம் தக்குன் தஅலம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். எல்லா கலைகளையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்கிறான். அதிலும் சிறப்பான ஒரு கலை 1,24,000 நபிமார்களில் யாருக்கும் கொடுக்காததை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்தான். அந்த கலை என்ன தெரியுமா? உள்ளத்தை சரி செய்யுதல். மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறதுன்னு கணவனுக்கு தெரியுமா? கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று மனைவிக்கு தெரியுமா? தெரிஞ்சா குடும்பத்தில் சண்டை நடக்குமா? இல்லையா? அவன் வக்கீலுக்கு வேலை இல்லாம போயிடும். உள்ளத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இதை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு அழகான உதாரணத்தில் சொல்லி தருவான். குர்ஆனுக்குள் இருக்கிற உதாரணங்கள் எல்லாம் பல ஆயிரம் மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதாரணங்கள். எந்த உதாரணத்தை எடுக்கலாம்? அல்லாஹ் கண்ணை பற்றி குர்ஆனிலே பேசுகிறான். இந்த 2 கண்ணால் தான் தன் பெற்றோர்களை பார்க்கிறான், பாசத்தோடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் தான் பெற்ற பிள்ளைகளை பார்க்கிறான், அன்போடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் தான் வளர்க்கிற பூனையை பார்க்கிறான், பரிவோடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் நண்பர்களை பார்க்கிறான், நட்போடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் தன் மனைவியை பார்க்கிறான், காதலோடு பார்க்கிறான். இதே 2 கண்ணால் தான் அந்நிய பெண்ணை பார்க்கிறான், காமத்தோடு பார்க்கிறான். மங்களம்பேட்டை இல்ல, தமிழகம் அல்ல, உலகத்திலேயே ஆக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய், சார் நீங்க என்ன ஸ்கேன்லாம் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, நான் என்ன பார்வை பார்த்தேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அன்பு பார்வையா, பாச பார்வையா, பரிவு பார்வையா, நட்பு பார்வையா, காதல் பார்வையா, காம பார்வையா? அந்த டாக்டர் பார்த்துட்டு -4 + 3ன்னு சொல்லுவாரே தவிர என்ன பார்வை உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர். என்ன பார்வை பார்த்தது இந்த கண், அது என்ன மோசடி செய்து உள்ளத்தில் வைத்திருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். உள்ளத்தை அறிகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதை பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கினார், உள்ளத்தை சரி செய்கிற ஆற்றல். அதனால்தான் அந்த ஆசிரியரிடத்திலே 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள். என்ன அதிசயம் தெரியுமா? ஒரே ஒரு பாட புத்தகம் தான் இந்த குர்ஆன். 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள். இன்னைக்கு LKG UKG 10 kg தூக்கிட்டு போகுது, அவ்வளவு புக்கு. ஏமான்னு கேட்டா டீச்சர்லாம் சொல்றாங்க, வருங்காலத்துல வேலை கிடைக்காது, மூட்டை தூக்கியாவது பொழைச்சு கட்டணும், ட்ரைனிங் கொடுக்குறோங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பாட புத்தகம், 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதில் ஒருவர் கூட சோடை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும். ஒரு ஆசிரியர் எத்தனை துறைகளை பார்த்தா, அவர் 5வதுல தான் இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட படிச்ச ஒரு கலெக்டரா இருக்காரு, வக்கீலாக இருக்கிறாரு, இல்லையா, என்ஜினியராக இருக்கிறார். எல்லா துறைகளையும் அவர் எப்படி ஆசிரியர் நினைக்கிறாரோ அப்படி மாணவர்களை செதுக்க முடியும், படிக்க முடியும்.
பெருமானார் என்ற ஆசிரியர் எப்படி செதுக்கினார்கள் இந்த உம்மத்தை? இந்த ஆசிரியர் பேச்சிலிருந்து எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. என்ன அழகான தமிழ் வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானார். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் உருவாக்கிய அந்த ஆசிரியர் உருவாக்கிய இளைஞர்கள் பெண்கள், இதை மட்டும் உங்களோடு நான் பகிர ஆசைப்படுகிறேன். காரணம், ரசூலுல்லாஹ்வினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சென்னையில ஒரு 63 மணி நேரம் 63 வயதை பேசி இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கு முன்னாடி இருந்து இறக்கிற வரைக்கும், நம்மை விட்டு மறைகிற வரைக்கும் 63 வருடம் வாழ்ந்தார்கள். அதனால் அதை பேசணும்னு 63 மணி நேரம் புரசிவாக்கத்திலே பேசி இருக்கிறோம். அது பென்ட்ரைவாக வெளியேறி இருக்கிறது. நூருல் அமீன் ஹஜ்ரத்திடத்திலே முடிந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் பதிவு பண்ணி கொடுத்து விடலாம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செதுக்கிய இளைஞர்கள் எப்படி செதுக்கினார்கள்? இன்றைக்கு நாம் செதுக்கி இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எல்லாம் டேட்டிங், சேட்டிங், டிஸ்கோதே, பார், பீர் என்று தன்னுடைய வாழ்வை கழிக்கிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். போதை பழக்கம் எல்லா பகுதிகளிலும் அதிகரித்திருக்கிறது, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி செல்போன் போதை, இந்த சேட்டிங், கணவனும் மனைவியும் ஒரு பெட்டிலே படுத்திருக்கிறார்கள். இந்த அம்மா இங்க சேட் பண்ணுது, அவர் எங்கேயோ சேட் பண்றாரு. சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட்டிங் சேட்டை தான். சமூகத்தினுடைய இளைஞர்களின் நிலைகள். இன்னொரு பக்கம் பெற்றோரை மதியாத இளவல்கள் அதிகரித்து வருகிறார்கள். கூடா நட்பு கொண்ட இளவல்கள் இந்த சமூகத்தில் உருவாகி வருகிறார்கள். எல்லா கெட்ட நண்பர்களோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிற இளவல்கள் அதிகரித்து வருகிறார்கள். இந்த சூழலில் பெருமானார் உருவாக்கிய நண்பர்கள் யார், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். ஒரு 5 துறை சார்ந்த இளைஞர்களையும் ஒரு 5 துறை சார்ந்த பெண்மணிகளையும் இங்கு நான் உதாரணமாக காட்டுவேன். முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை வாங்கி வந்தவுடன் இந்த சமூகத்திற்கு பெருமானார் கொடுத்தது கல்வியை கொடுத்தார்கள். இந்த கல்வி எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த உலகமே மிரண்டு போகிற அமைப்பிலே பெருமானார் கல்வி கொடுத்தார்கள். சபை கூடி இருக்கிறது, பெருமானார் கேட்கிறார்கள், ஐயு சதகத்தி அஃலல். சஹாபாக்களிடத்துல தர்மத்திலேயே சிறந்த தர்மம், தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், தானத்திலேயே சிறந்த தானம். நம்மிடத்துல கேட்ட அன்னதானமோ அல்லது கண் தானமோ. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, தோழர்கள் நீங்களே பதில் சொல்லுங்கள் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், தானத்திலேயே சிறந்த தானம் எது தெரியுமா? அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா, ஒருவர் இன்னொருவருக்கு கல்வி தர வேண்டும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கல்வி, அவர் இன்னொருவருக்கு கல்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளே செல்லுகிற போது எழுத படிக்க தெரிந்தவர்கள் 27 பேர் இருந்தார்கள். 10 ஆண்டு காலம் மதீனாவிலே பெருமானார் வாழ்ந்தார்கள். வஃபாத் ஆகிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. வெறும் 10 வருஷ திட்டம் குறிக்கோள் உலகத்தில். ஆனா திட்டம் போட்டு கொடுத்த சமுதாயத்தில் திட்டமே இல்லை. கல்விக்கான திட்டம் எங்கே இருக்கிறது? பள்ளிவாசல்கள் நம்ம வச்சிருக்கிற மாதிரி பள்ளியினுடைய தொடர்பு உலகத்தில் வேறு எங்குமே இல்லை. எல்லோரும் பள்ளியின் தொடர்போடு வாழ்ந்தாக வேண்டும். 12வது படிக்கிற பையன் 10வது டியூஷன் எடுக்கலாம்ல உள்ள. காலேஜில் படிக்கிற பையன் 12வது டியூஷன் எடுக்கலாம்ல. 12வது முடிச்ச உடனே கவுன்சிலிங் கொடுக்கலாம்ல. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பிரிவு போரா முஸ்லிம் என்று சொல்பவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பாம்பேல இருந்து வர்றான் கவுன்சிலிங்க்கு, டெல்லியில இருந்து வர்றாங்க. நல்ல திறமை வாய்ந்த மாணவர்கள் இருக்கிறார்களா, வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவன் என்ன துறையிலே தேர்ச்சி பெறுவான் என்பதை கொடுத்து உருவாக்கி அந்த சமூகத்தை உருப்படியான சமுதாயமாக ஆற்றிக் கொண்டார்களே. இன்றைக்கு நம்மிலே கவுன்சிலிங் எங்கே இருக்கிறது? நம்மிடத்தில் என்ன இல்லை?
சில விஷயங்களை சொன்னா அஜர்த்து என்னடா தப்பா சொல்றாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. எதுவும் கூடாதுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. சோத்துக்குன்னா இந்த உம்மத்து காசு கொடுத்துரும். பிரியாணி போடுறோம்னு சொல்லுங்க, எல்லா வீட்டுல இருந்து காசு வந்துடும். கல்விக்குன்னு சொன்ன காசை கொடுக்காது. ஆனா நான் குறைய சொல்ல வரல, இதுக்கும் வேணும் அதுக்கும் வேணும், இரண்டும் தேவை. நான் ஒரு இடத்துல பேசி இருக்கிறேன், அதையே நான் இங்கேயும் நான் சொல்லுகிறேன். ரமலான்ல நம்ம கஞ்சி காய்ச்சறோமா இல்லையா, அதுக்கு எவ்வளவு செலவாக தெரியுமா? ஒரே ஒரு கஞ்சிக்கு மட்டும் முழு தமிழ்நாட்டுக்கும் ஆகிற செலவு எவ்வளவு தெரியுங்களா? 8 கோடி ரூபாய் முழு தமிழ்நாட்டுக்கும். அப்ப 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 240 கோடி ரூபாய் கஞ்சி குடிச்சே கழிச்சிருக்கிறோம். நம்மிடத்திலே காசு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் 250 கோடி கல்வி நிலையங்களை உருவாக்கின. எத்தனை கல்வி நிலையங்கள், எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், எத்தனை பொறியியல் கல்லூரிகள் காணமே. கடந்த காலங்கள் எப்படியோ போகட்டும். இனி வருகிற காலங்களில் பெருமானார் முதலில் இந்த உம்மத்திற்கு கொடுத்தது கல்வி. ஏன் நாம் 1000 முறை சொல்லுகிறோமே, அலி ரலியல்லாஹுவை போன்ற கல்வி கண்ட இளைஞர்களை பெருமானார் களமிறக்கினார்கள். அலி ரலியல்லாஹு எந்த கேள்விக்கு இல்லைங்கிற பதிலே வராது. அப்படி ஒரு அறிவாளி, பயங்கரமான அறிவாளி. எந்த துறை சேர்ந்து கேட்டாலும், இருக்கிற துறையிலே ரொம்ப கஷ்டமான துறை என்ன தெரியுமா? 2 துறை. ஒண்ணு பொது அறிவு, என்ன கேள்வி கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அலி ரலியல்லாஹு போய் மதுவை பத்தி உங்க கருத்து என்னன்னு அன்னைக்கே கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு ஒற்றை வரியில் பதில் சொன்னார்கள், இதா தஹலல் ஹமுர் ஹரஜல் அகலு. மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் சார். இதுக்கு மேல யார் பதில் சொல்ல முடியும்? அது உள்ள போச்சுன்னா மதி வெளியே போயிடும். இருக்கிற பிரச்சனைகளிலேயே கஷ்டமான 2வது துறை கணக்கு துறை. கணக்குங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிக்கலான. அலி ரலியல்லாஹு போற போக்கிலே ஒருவர் கேள்வி கேட்கிறார், அலியே எந்த எண்ணால் வகுத்தாலும் வகுபட வேண்டும், அப்படி ஒரு எண்ணை சொல்லுங்கள். இங்க கேட்டா கூட சிக்கலாயிரும். எந்த எண்ண வகுத்தாலும் 7ல வகுத்தாலும் வகுபடணும், 9ல வகுத்தாலும் வகுபடணும், 5ல வகுத்தாலும் வகுபடணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்பானி வஹம்சம் யாவை ஸ்ரீ 2520 வீட்டுல போய் வகுத்து பாருங்க, எந்த எண்ணால் வகுத்தாலும் வகுபடும். இந்த ஒரு அறிவாளி. அதை விட அலி ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை சொல்வதாக இருந்தால் 1 மணி நேரம் அதை மட்டுமே சொல்ல வேண்டும். ஒருத்தர் வர்றார் அலி ரலியல்லாஹு, என் தகப்பனாரு ஒரு ஒட்டகத்துல வந்து நிக்கிறார். என் தகப்பனாரு இறக்குற போது 17 ஒட்டகத்தை விட்டு இறந்து போனார். அந்த 17 ஒட்டகத்தையும் 3 பேருக்கு பிரித்து கொடுக்க சொல்லி இருக்கிறார். ஒருத்தர் பேரை சொல்லி அவருக்கு 17ல பாதி கொடுக்க சொன்னார். 17ல பாதி கொடுக்க முடியுமா? இன்னொருவருக்கு 17ல 3ல் ஒரு பகுதி கொடுக்க சொல்லி இருக்கிறார். இன்னொருவருக்கு 17ல 9ல 1 கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. எப்படி கொடுக்கிறது? நம்மள மாதிரி அஜர்த்துமார்கள்ட்ட கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? 17ல பாதி கொடுக்கவே முடியாது. அலி ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லை. அப்படியா சொன்னாரு உங்க தகப்பனாரு? இந்த ஏன் ஒட்டகத்தையே வச்சுக்கோ, 18 வச்சுக்கோண்டாங்க. 18ல பாதி நீங்க தான் சொல்லணும். எவ்வளவு? 9 முதல்ல கொடுத்துரு. 18ல 3ல 1, 18 3ஆல வகுத்தா 6, 2வது ஆள் கொடுத்துரு. 18 9ஆல வகுத்தா 2, 3வது ஆள் கொடுத்துரு. கூட்டி பாருங்க, முதல் ஆளுக்கு 9, 2வது ஆளுக்கு 6, 9 15, 3வது ஆளுக்கு 2, 17. ஏன் ஒட்டகத்தை கொடுன்னு வாங்கி போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, இது போன்ற அறிவாளிகளை உலகம் கண்டிருக்கிறதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே உருவாக்கினார்கள். அப்ப இளவல்களை, தாய்மார்களே, இன்றைக்கு கல்வி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. எல்லா வீடுகளிலும் 100% கல்வியாளர்களை உருவாக்குங்கள். மார்க்கத்தோடு சேர்த்து உருவாக்குங்கள். காலையில மாலையில மக்தப கொடுங்க, குர்ஆனை கொடுங்க, கொடுத்து உருவாக்குங்கள். 2வது ஒருவரை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் யார் தெரியுமா?
35 வயது கொண்ட அபூ ஹுரைரா. ஆனால் பெற்றோரின் மீது பாசம் கொண்ட அபூ ஹுரைரா. இன்னைக்கு இருக்கிற இளவல்களுக்கு இந்த பாசத்தில் பஞ்சம் வந்து விட்டது. பாசத்தில் வறட்சி. நிறைய இளவல்களுக்கு பாசம்னா என்னன்னே தெரியல. காரணம் எல்லாம் இந்த செல்போனை பார்த்து 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 ஆகாத போகாத பார்த்து தாய் தகப்பனின் மீது இன்றைய வீட்டில் இருக்கிற இளவல்களுக்கு அன்பு குறைந்து கொண்டே வருகிறது. இல்லைன்னே சொல்றதுக்கு இல்ல. நீங்கள் எல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய வரலாறை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். 35 வயசு அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு. 35 வயசு அழுதுட்டு வர்றாரு. நம்ம ஊர்ல 35 வயசு இளைஞன் அழுது பார்த்திருக்கிறோமா? கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணீர் வராது. அழுதுட்டு வர்றாரு. பெருமானார் கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. கதில் அரபத் உம்மி யா ரசூலல்லாஹ், எங்க மம்மி அடிச்சுட்டாங்க அதனால அழுகிறேன். 35 வயசு இளைஞனை நம்ம அம்மா அடிச்சா அந்த அம்மா உயிரோட இருக்கும்? இவன் காலி பண்ணிடுவான். பெருமானார் கேட்டாங்க, உங்க அம்மா அடிக்கும் போது என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. இன்னஹனக்து ரஸி யா ரசூலல்லாஹ், அம்மா தானே அடிச்சாங்க, தலை குனிஞ்சு பேசாம நின்னுகிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அஹ்ஸன்த, தாயிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொண்டாய், எதற்காக உங்க அம்மா அடிச்சாங்க? சட்டுன்னு பதில் சொன்னார் அபூ ஹுரைரா, உங்களை ஈமான் கொண்டதற்காகத்தான் என் தாய் அடித்தார்கள். பெருமானார் கேட்டாங்க, நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா? தாயின் பாசம் ஒரு பக்கம், தாகா நபியின் நேசம் மறுபக்கம். பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா, யாரை தேர்வு செய்வது? ஆனால் அந்த அபூ ஹுரைராவுக்கு தெரியும், பெருமானாரை தேர்வு செய்து விட்டால் தாய் கிடைத்து விடுவாள். நாயகமே நீங்க தான் வேணும். பெருமானார் சிரிச்சுக்கிட்டே தொழுகைக்கு போயிட்டாங்க. தொழுதுட்டு வெளியே வரும்போது அபூ ஹுரைரா சட்டையை பிடிச்சிட்டாங்க. ரசூலே, என் தாய் பலகீனமானவள், அதற்கு என்ன செய்ய சொல்லுகிறாய் அபூ ஹுரைரா? எங்க அம்மாவுக்கு நான் வேண்டும் நாயகமே, தெளிவாக சொல்ல அபூ ஹுரைரா. எனக்கு என் தாய் வேண்டும் ரசூலே, என் தாய் வேண்டும். என்ன செய்ய சொல்லுகிறாய்? 2 கரங்களை ஒன்று சேர்த்து அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவின் தாயாருக்கு இறைவா ஹிதாயத்தை கொடுத்து விடு ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க. பெருமானாரின் 2 கரங்கள் இணைந்தால் வானின் கதவு திறக்கும் என்று அபூ ஹுரைராவுக்கு தெரியும். பெருமானார் 2 கரங்களை இணைத்து 3 முறை சொன்னார்கள், அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா. ஒரு தடவை தான் அபூ ஹுரைரா கேட்டாரு. நடக்கல, பறக்கிறார், வீட்டுக்கு ஓடுகிறார். ஏன் அபூ ஹுரைரா இவ்வளவு வேகமாக ஓடுகிறார் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். போய் கதவை தட்டினார். இவர் செல்வதற்குள் பெருமானாரின் துவா சேர்ந்திருந்தது. இவர் செல்வதற்குள் நாயகத்தின் துவா சேர்ந்திருந்தது. அந்த தாயார் கதவை திறக்கிற போதே, அபூ ஹுரைரா, பெருமானாரை காட்டு, உன் தலைவரை காட்டு, நான் ஈமான் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த தாயின் மீது பாசம். ஆனா இன்னைக்கு அது வந்து போச்சு. வளர்த்து உருவாக்கிய தாய், வளர்த்து உருவாக்கிய தகப்பன். நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு அது நடக்குது. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆம்பளைகளுமே ஒரு 90% உங்க அம்மாவை மறந்துடாதடா, தாய் உன்னை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாடா, எல்லா ஆம்பளைகளும் சொல்லுவோம். அதே மாதிரி அன்னைக்கு எல்லா பொம்பளைகளும் எப்படி சொல்லுவாங்கன்னா, நாம எல்லாம் சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கே, ஒரு தகப்பனை மறந்துடாதடா, நான் 10 மாசம் சுமந்து பெற்று கொடுத்ததுதான்டா, ஆனா அவரு உன்னையும் என்னையும் நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து தலையிலையும் தோல்லையும் சுமக்கிறாரா. உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பனும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. கல்யாணம் பண்ணினதுல இருந்து கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் மனைவி மக்களை எல்லாம் தலையிலும் தோளிலும் தலையிலும் தோளிலும் சுமப்பவன் தான் அந்த தகப்பன். அப்ப தகப்பனை பத்தி சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? தாய்மார்கள், மங்களம்பேட்டை தாய்மார்கள் எல்லாம் சொல்கிறார்கள். எல்லாம் ஒளியாக்களாக நான் பார்க்கிறேன். நான் வேற ஊரை சொல்றேன். இங்க இருக்கிற இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் என்ன தெரியுமா சொல்றது? பிள்ளைகள்கிட்ட, ஒப்பனை நம்பாதடா, அது லூசு, அது பேச்ச கேட்ட நீ வழங்க மாட்டடா, ஒரு காலத்துல எங்க ஒப்பனை நம்பிடாதடா. இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்து, நான் சிரிக்கிறதுக்கு சொல்லல, நம் சமுதாயம் சீர்கட்டு போனதற்கு சொல்லுகிறேன். 60 வயதிற்கு மேலே நிறைய ஆண்கள் வீட்டில் அனாதைகளாய் வாழ்கிறார்கள். பக்கத்துல உட்கார்ந்து
பேசுகிற பிள்ளைகள் இல்லை. பாபா நீங்க எப்படி சம்பாரிச்சீங்க, எப்படி உருவானீங்க, உங்க பிளாஷ்பேக் நடந்ததை சொல்லுங்கள். நாங்க உருவாவதற்கான வரலாறு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவை, எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அந்த 70 வயசு பெரியவருக்கு என்ன தேவை இருக்கிறது, ஒண்ணுமே இல்லை. இன்னமும் அவர் என் பிள்ளைகளையும் என் பேரம்பத்தையும் நான் தோல்ல தூக்குறேன்னு நினைக்கிறாரே தவிர என்ன எதிர்பார்க்கிறார்? ஒண்ணுமே எதிர்பார்ப்பு இல்லை. அத்தனையும் செய்கிற இந்த ஆண்கள் இன்றைக்கு வயதான ஆண்கள் அனாதைகளாய் விடப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் இதை சொல்லிக் கொடுக்கவில்லை. பெரியவர்களை மதியுங்கள். இன்னமா துர்ஸக்கூன பிதுஆஃபாயிக்கும், அவர்களால் தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கிறது, உங்களுக்கு பரக்கத்து, உங்களுக்கு அபிவிருத்தி எல்லாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பலகீனமான குழந்தைகளும் பெரியோர்களால் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். தாய்மையின் பெருமை, தகப்பனின் பெருமை, சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட இளவல்கள், பெருமானார் உருவாக்கிய இளவல்கள், அபூ ஹுரைராவை போன்றவர்கள். இன்னைக்கு நாம அந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். மற்ற சமூகத்தை விட இஸ்லாமிய சமூகத்தினர்கள் பெற்றோர்களை மதித்தார்கள் என்று இதுவரை சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு மாறிப்போய் விடுமோ? ஏன்னா முதியோர் இல்லம் இல்லாத ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனால் நிறைய முதியோர்கள் இப்பொழுது முதியோர் இல்லத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலை வராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார். மூணாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த ஆசிரியர் உருவாக்கிய அற்புதமான நீதிபதி. இன்னைக்கு நீதித்துறைக்கும் இஸ்லாமியர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறாங்க. பார்க்கும்போது உண்மையிலே ஆனந்தமாக இருக்கிறது. யாரும் படிச்சு வர்றதில்லை. பெருமானார் உருவாக்கிய நீதிபதி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. இந்த நிதிக்கு வளைந்து கொடுக்காத நீதிபதி அவர். இன்னைக்கு அப்படிலாம் இல்லையில. வழக்குங்கிற ஒரு தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் 2 சொல்ல பயன்படுத்துறாங்க. ஷூட் அப்படின்னாலும் வழக்கு தான், கேஸ் அப்படின்னாலும் வழக்கு தான். ஷூட் கேஸ தள்ளுனா வழக்கு மாறி போயிடுது. சில அலுவலகங்கள்ல தெளிவாவே போட்டே வச்சிருக்கிறாங்க, தள்ளுன்னு போட்டிருக்கோம். தள்ளுனா தான் வேலை நடக்கும். உள்ள இருந்து வரும்போது இழுன்னு போட்டுருமா, இழுன்னு இழுத்துருவேன் கொடுக்கல என்ன இல்லையா, தெளிவாவே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய நீதித்துறை, இளவல்களே, இந்த துறைக்கு நிறைய பேர்களை உருவாக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு நீதி நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். வக்ஃபு திருத்த சட்ட மசோதா, அல்லாஹ் அக்பர். நம்ம சமுதாயம், உச்ச நீதிமன்றம் எதுக்கு போனாலும் இல்லையா, நம்முடைய நிலை பரிதாப நிலையாக இருக்கிறது. பரிதாப நிலை. ஒரு ஆள் முஸ்லீம் ஆகி 5 வருஷம் புதுசா முஸ்லீம் ஆனா 5 வருஷம் கழிச்சாதான் அவரு ஏதாவது ஒரு சொத்தை வக்ஃபு செய்யறதா இருந்தா செய்ய முடியும், இல்லாட்டி செல்லாது. அதுக்கு காரணம் சொல்லுகிற போது எவ்வளவு கொடுமையான காரணங்கள். அல்லாஹ் அக்பர். அதனால வழக்கறிஞர்கள் அதிகம் தேவை. பெருமானார் எப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்கினார்கள் தெரியுமா? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு போன்ற இளவல்கள், வழக்கறிஞர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ரொம்ப எளிதாக தீர்த்து வைக்கிற உபய். அலி ரலியல்லாஹுக்கே பிரச்சனை, அறிவாளிக்கே பிரச்சனை. அறிவாளிக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். குதிரையில போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் லிப்ட் கேக்குது. அலி ரலியல்லாஹு லிப்ட் கேக்குது. சரி, அலி ரலியல்லாஹு குதிரையில ஏற்றி உட்கார வச்சு கூட்டு போனா, வீடு வந்தவொடனே இறங்குன அவர் என்ன செஞ்சாரு? குதிரை என்னது நீ இறங்குன்ட்டாரு இல்லையா? அன்னைக்கெல்லாம் லைசன்ஸ் பிரச்சனை எல்லாம் இல்ல. குதிரை என்னது நீ இறங்கு. எப்படி இருக்கும் இந்த வழக்கு? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்திலே செல்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு குதிரையை கட்டி வைத்து விட்டு 2 பேரும் 15 நாட்களுக்கு பிறகு வாருங்கள் என்றார்கள். 15 நாட்களுக்கு பிறகு போய் பார்த்தால் அதே போல 15 குதிரை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே மாதிரி குதிரை 15 கண்டுபிடிங்கன்ட்டாங்க. பொதுவாகவே திருடனுக்கு ஐக்கியூ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சரியா கண்டுபிடிச்சிட்டான், இதான் என் குதிரைன்னா.
அலி ரலியல்லாஹு பார்த்துட்டு இதான் என் குதிரைங்கிறாங்க. ஆனால் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தீர்ப்பை அலிக்கு தோதுவாக கொடுத்தார்கள். இந்த குதிரை அலிக்கு சொந்தமானதுன்றாங்க. அலி ரலியல்லாஹு வந்து கேட்கறாங்க, அவனும் சரியா தான் சொன்னா, நானும் சரியா தான் சொன்னேன், நீங்க எப்படி எனக்கு சொன்னீங்க? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னார்கள், இதான் நீதிபதி. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உங்கள் இருவரில் யார் குதிரையை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று நான் பார்க்கவே இல்லை. குதிரை யாரை கண்டுபிடிக்கிறது என்று பார்த்தேன். குதிரை யாரை கண்டுபிடிக்கிறது? அவன் போகும்போது கண்டுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் செல்லுகிற போது வளர்த்தவர் 15 நாள் கழிச்சு வந்திருக்கிறார் என்று முகத்தை வைத்து வருடிய வருடல், அது வாளை வைத்து தடவிய தடவு, அந்த அன்பு பாசம் எல்லாம் அந்த குதிரை உங்களோடு நடந்து கொண்டது. இதை வைத்து தீர்ப்பு சொன்னேன். இதான் நீதிபதி, இன்னும் வழக்கு. நம்ம எல்லாரும் பார்க்கிற பார்வை கோணம் விஷன் வேறு, அவர்கள் பார்க்கிற விஷன் வேறு. ஒரு அம்மா உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், பக்கத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நீதிபதி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அம்மா புர்காவோடு வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன், எங்க வீட்டுக்காரர் நல்லவருன்னுச்சு. எங்க வீட்டுக்காரர் நல்லவருன்னு. ஏன்னா பொதுவா பெண்கள் அப்படி சொல்றது ரொம்ப கஷ்டம். மங்களம்பேட்டை பெண்களை நான் சொல்லவே இல்லை, நீங்க எல்லாம் நல்லவருன்னு தான் சொல்றீங்க இல்லையா? எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருன்னுச்சு. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா நல்ல கணவனை கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். என்ன ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திருப்பி அதே அம்மா வந்து எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்னுச்சு. உமர் ரலியல்லாஹு, இப்ப தானமா துஆ செஞ்சேன், திருப்பி வந்து ரொம்ப ரொம்ப நல்லவருன்னு சொல்றியே. திருப்பி துஆ செஞ்சாங்க. அப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் தான் ஆச்சு, நேரம் வந்து சொன்னம்மா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்னுச்சு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சிரிச்சிட்டாங்க. நாட்டின் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த பெண்ணின் மனதை ஜனாதிபதியால் கூட படிக்க முடியவில்லை. பெண்ணின் மனதை படிக்க முடியவில்லை, என்ன சொல்லுது இந்த அம்மா? அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, இதெல்லாம் சில பாடங்கள் எல்லாம் நீதிபதிகளுக்கு மட்டும்தான், அந்த வக்கீலுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அந்த அம்மா என்ன சொல்ல வருது தெரியுமா? ஜனாதிபதி அவர்களை என்ன சொல்ல வருது? ரொம்ப ரொம்ப நல்லவர்னா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்காரு, வீட்டுக்கே வர்றதில்லை. வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர்னா பள்ளிவாசல்ல இருக்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த அம்மாட்ட கேட்டாங்க, உபய் சொன்னது சரியா? உபையின் நாவில் உண்மையை வரவழைத்த இறைவனுக்கு எல்லா புகழும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அப்படியானால் உபய் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தீர்ப்பு சொன்னார்கள் என்பது வரலாறு. அப்ப இது போன்ற நீதிபதிகள் இன்றைக்கு எவ்வளவு தேவை இந்த உம்மத்திற்கு. ஆனால் இந்த உம்மத்தை அதை உருவாக்கினோமா? மஹல்லாவாசிகள் அதை உருவாக்கினோமா? நம்முடைய வீட்டிலே இருக்கிறார்களா? யோசிக்க வேண்டும். நாலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்களில் சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள் நிறைய பேர்களை உருவாக்கினார்கள். சமுதாய அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு சமூகத்தின் மீது அக்கறை இல்லை, எல்லாம் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம்? அக்கறை இல்லா இரவல்களை இன்றைக்கு வார்த்தெடுக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஆசிரியர் சமூக அக்கறை கொண்ட இளவல்களை உருவாக்கினார்கள். முஸ்அப் இப்னு உமைர். பெருமானார் மதீனா போகவே இல்லையே, 23 வயது கொண்ட முஸ்அப் இப்னு உமைரை தான் முன்னால் அனுப்பினார்கள் பெருமானார். அவர் போய் 2 வருஷம் கழிச்சு தான் பெருமானார் போகிறார்கள். மதீனாவிற்குள்ளே செல்லுகிற போது அந்த ஒரு இளைஞன் மதீனாவில் இருக்கிற எல்லோருக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருந்தார். ஏகத்துவத்தை ஈஸியா சொல்லிட முடியாது. கடுமையான காலத்தில் எல்லோருக்கும் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளக்கி பெருமானார் வருகிற போது மதீனா முழுக்க பெருமானாரை அவளோடு எதிர்பார்த்ததே அப்ப அந்த இளைஞனிடத்தில் இருந்த சமூக அக்கறை. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு காணாம போயிடுச்சே இல்லையா? 5வது ஒரு இளைஞர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் உருவாக்கிய இளைஞர். அவர் யார் தெரியுமா? உறவுகளை துண்டிக்காத இளைஞர். அல்லாஹ் அக்பர்.
இன்னைக்கு நாமளும் வந்திருக்கிறோம். சில விஷயங்களை இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஏதோ அஜர்த்து வந்தாரு சேலத்துல இருந்து, ரொம்ப நல்லா பேசினாரு, நாங்க பிரியாணியை சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சோம், படுத்தோம். காலையில என்ன பேசினாரு? ரொம்ப நல்லா பேசினாரு. என்ன பேசினாரு? ஒன்னும் தெரியல. எந்த பயனும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உறவுகள் எல்லாம் முறிந்த உறவுகளாக, தனித்தனி தீவுகளாக மாறி போயிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பேச்சு அரஃபா மைதானத்தில் என்ன பேசினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கடைசியாக அரஃபாவிலே எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது, பெண்களுக்கு அநீதி கூடாது, ஏழை பணக்காரன் என்ற உயர்வு தாழ்வு கிடையாது, கருப்பு வெள்ளை என்ற பாகுபாடு கிடையாது, எல்லாம் பேசிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 90,000 பேர் ஏறத்தாழ அவர்களை பார்த்து சொன்னார்கள், உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. 90,000 பேரை பார்த்து அதுல ஒரே ஒருத்தர் எந்திரிச்சு, நான் எங்க மாமனார்ட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக்கங்கன்னாங்க. மாமனார் வேகமாக வந்து, தம்பி மன்னிச்சுக்கங்கன்ட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் மன்னிப்பு கேட்கிறார், மருமக நெஞ்சு நிறுத்திட்டு இருக்கிறார். இல்லையா? மன்னித்துக் கொள்ளுங்கள். பெருமானார் கண்களில் கண்ணீர். அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். 90,000 பேரை பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, ரப்பே நான் உன்னை சந்திக்க மௌத்தாக தயாராகி விட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில், பெருமானார் வஃபாத் ஆகும் போது, என் உம்மத்தில் உறவை முறித்த ஒருவர் கூட இல்லை. ஒன்று போதும். வாழ்நாள் நாம எவ்வளவு நாள் வாழ்ந்து போகிறோம்? எத்தனை காலம் வாழ போகிறோம்? 100 வருஷம் வாழுமா? 80 வருஷம் வாழுமா? வாழுகிற காலத்தில் உறவை முடிக்காமல் வாழ்ந்துவிட்டு இறப்பேன். அல்லாஹ் அக்பர். நானே கண்டிருக்கிறேன். அண்ணன் தம்பி 2 பேர் சேலத்துல ஒரு நிகழ்ச்சியில தம்பிக்காரு அண்ணனை பார்த்து சொல்றாரு, ஹஸ்ரத் என்கிட்ட கேட்கிறாரு, ஹஸ்ரத் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, சொந்த அண்ணனை இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, 25 வருஷமா பேசுறது இல்ல. அப்ப சொன்னோம், வேற யாரும் இல்ல, உங்க சொந்த அண்ணன் தான். அதற்கு பிறகு கட்டிப்பிடித்து 2 பேர்களும் அழுதார்கள். 25 ஆண்டுகளில் எவ்வளவு இன்ப துன்பங்கள் போயிருக்கும். உறவு ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்கியம். அதனால இங்கிருந்து செல்லுகிற போது ரத்த உறவுகள், எந்த உறவுகளையும் நான் முறிக்க மாட்டேன். அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, எவ்வளவு ஆழமான உறவு, மாமன் மச்சான் உறவு, எவ்வளவு அழுத்தமான உறவு, பெருமானார் எந்த உறவையாவது முறித்திருக்கிறார்களா? ஆனா நாம சர்வசாதாரணமாக உறவுகளை கொச்சைப்படுத்துகிறோமே. தாய்மார்களே, இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போகணும். நான் வாழ்நாள்ல எந்த உறவையும் முறிக்க மாட்டேன். என்ன முறிச்சுட்டு போனாலும் நான் சலான் சொல்லிக்குவேன், எந்த உறவையும் முறிக்க மாட்டேன். பெருமானார் உருவாக்கிய இளவர்கள், இன்னொரு பக்கம் பெருமானார் உருவாக்கிய பெண் சமூகம். அல்லாஹ் அக்பர். அதுல ஒரு 5 பேர்த்த உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன். அந்த பெண்கள் மாதிரி நாம் இருக்கிறோமான்னு நம்ம யோசிக்கணும். முதல்ல ஹிந்தா, ஹவுலா, இவர்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். யார் தெரியுமா அந்த ஹவுலா பின்த் தரிவா? கதுசமி அல்லாஹு கௌலஹா. கதுசமி அல்லாஹ் எத்தனாவது ஜுஸ்? யாராவது சொல்லுங்களேன். ஆலிம்சா யார் வேணாலும் சொல்லிடலாம். கதுசமி அல்லாஹ் ஆலிம்சா இல்லையா? ஆலிம்சா தான் சொன்னதா? 28வது ஜுஸ்வினுடைய துவக்கமே அந்த அம்மா எப்பயுமே அல்லாஹ்வின் தொடர்புலே இருக்கும். எதை கேட்டாலும் ரப்பிட்ட கேட்கும், எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்கும். இதுக்கு முன்னாடி இருந்த சமூகம் எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப எதை கேட்டாலும் எல்லாம் இன்னைக்கு செல்போன்ட்ட தான், கூகுள் எடுக்க வேண்டியது. நிறைய பேருக்கு 4 இமாம் பேரெல்லாம் எவனுக்குமே தெரியாது. இப்ப எல்லாம் இளைஞர்களுக்கு அபோனிபா ரஹ்மத்துல்லாஹ், ஷாபி ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மது இப்னு ஹம்பல், மாலிக் எல்லாம் தெரியாது. தெரிஞ்ச ஒரே ரஹ்மத்துல்லாஹ் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் தான். ஆமா, இப்ப அதையும் தாண்டி சாட் ஜிபிடிங்கிறான். சாட் ஜிபிடி கேளு எல்லாம் சொல்லிடும், கேளு எல்லாம் சொல்லிடும் இல்லையா? இன்னைக்கு நிறுவனமாக ஏஐக்கு சென்று விட்டது இந்த சமூகம். ஆனால் இந்த கவுலா அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். நாம அல்லாஹ்ட்ட கேட்டு பெறக்கூடிய பெண்களாக மாற வேண்டும். அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும் தெரியுமா? முதல்ல அல்லாஹ்ட்ட நாம கேட்க வேண்டியது, ரப்பே எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் நிம்மதியை கொடு. ரப்பு நிம்மதி என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது இல்லையா? எனக்கும் என் சந்ததிகளுக்கும் என் முஃமின்களுக்கும் நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு
இது ரப்பின் கையில் இருக்கிறது. ஆனால் இந்த உம்மத்து சொத்து பத்து இருந்தால் நிம்மதி கிடைத்து விடும், காசு பணம் இருந்தால் நிம்மதி கிடைத்து விடும் என்று நினைக்கிறது. இதை விட உலகத்துல பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. சொத்துக்களால் உலகத்திலே நிம்மதியை அடைந்தவர்கள் ஒருத்தரையாவது காட்ட முடியுமா? நமக்கு தெரிஞ்ச ஒரு ராஜியார் இருக்கிறார். சென்னைக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவார், ஹசரத் நான் அண்ணா நகர்ல 4 சைட் பேங்க் போட்டிருக்கிறேன், நான் பெசன் நகர்ல 3 சைட் பேங்க் போட்டிருக்கிறேன், அவர் சொந்த ஒரு பரமக்குடியில 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். இப்படியே அவர் நல்ல மனிதர், எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர். ஒரு நாள் அவரையே கூப்பிட்டு, ஆஜியார் அந்த நிலமும் உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்லுது. நிலம் என்ன பார்த்து என்ன எடுத்து சொல்லுது? உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்க அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், என்ன கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன் இல்லையா? இதுல என்ன பெருமை இருக்கிறது? அப்ப நிலத்தால் நிம்மதியை அடைந்தவர்கள் உலகத்தில் இல்லை. காசு பணத்தால் நிம்மதியை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? உலகத்துல காசு பணம் என்னைக்காவது நிம்மதியை கொடுத்திருக்குதா? நிறைய பேர் நினைக்கலாம், நான் வெளிநாட்டுல போய் அப்படியே சம்பாதிச்சுட்டு வந்தா, ஒரு 4 சீயோட வந்தா நிம்மதியா வாழ்ந்துடுவேன். சத்தியமாக வாழ முடியாது. பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை சொல்லி காட்டுகிறார்கள். நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி குச்சியை வச்சு ஊண்டிக்கிட்டே பாலைவனத்துல போறாங்க. குச்சியை வச்சு குத்திக்கிட்டே போறாங்க. ஏன்னா திருப்பி வர்றதுக்கு வழி தெரியணுங்கிறதுக்காக. ஒரு இடத்துல பார்த்தா டம் டம்னு சத்தம் கேட்குது. தோண்டி பார்த்தா தங்க குடம் உள்ள தங்க காசு, சின்ன குடம், அதுக்குள்ள உள்ள தங்க காசு. நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அல்ஹம்துலில்லாஹ் ஜாக் பாட் அடிச்சிருச்சுடா, முடிச்சு. ஆனா இது என்ன வேலை செய்யும்னு நபிக்கு தெரியும். அதனால பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த தங்க குடத்தை பார்த்து சொன்னாங்களா ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா கத்லா உர்ரிகை, கொடனார பாவியே, உன்னை நான் தொடவே மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்மள மாதிரி ஒரு ஆளு போனாரு, பார்த்தா தங்க குடம் தங்க காசு. எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ் தூக்கிட்டார். தூக்கும் போது என்னொருத்தன் பார்த்துட்டான், டேய் மாப்பிள்ள பார்த்துட்டேன் நான், எனக்கும் பங்கு இருக்குன்னா. சரி வேற வழி இல்ல, தங்க காசை சரிசமமா பிரிச்சாச்சு. தங்க காசை பிரிச்சாச்சு. அப்ப கேட்டா, தங்க காசை பிரிச்சாச்சு, அப்ப இந்த குடம் அப்படின்னா ஒரு குடம் தான் இருக்கு, இந்த குடம்னா முதல்ல பசியா இருக்கு, சாப்பாடு வாங்கிட்டு வா. நான் வாங்க போகும்போது நீ ஆட்டையை போட்டுருவா, அந்த வேலை எல்லாம் வேணாம், நீ போய் வாங்கிட்டு வா. சரி நானே போறேன்னான்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தான். சாப்பாடு வாங்க செல்லும் போது இவனுக்கு மூளை வேலை செய்து பக்கத்தில் இருக்கிற மரத்தினுடைய குச்சி எடுத்து கூர்மையாக்கி வச்சுக்கிட்டான். வந்து சாப்பாட்டை வைக்கும் போது ஒரே குத்து ஆளை காலி பண்ணி முழு தங்க காசையும் எடுத்துக்கிட்டான். அப்ப தங்க குடம், முழு தங்க காசு, எவ்வளவு ஆனந்தம்! கடுமையான பசி, பக்கத்துல கொண்டு வந்த சாப்பாட்டை உட்காந்து சாப்பிட்டானோ என்னவோ, இவனும் செத்து போயிட்டான். காரணம், வர்ற வழியில சோத்துல விஷத்தை கலந்து அவன் கொண்டு வந்தான். 2 பேரும் செத்து கிடக்கிறான். தங்க குடமும் தங்க காசு அப்படியே இருக்கு. மாலை நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா கத்லா, கொடார பாவி, அதுக்குள்ள 2 பேர்த்த போட்டியா? அதற்குள் 2 பேர்கள் போனார்களா? இதுதான் உலகம். காசு வருவதற்கு முன்னால் நம்முடைய இல்லத்தில் இருந்த நிம்மதி இப்பொழுது வந்ததா? காசு பணம் வருவதற்கு முன்னால் இருந்த ஒற்றுமை காசு பணம் வந்ததற்கு பிறகு வந்ததா? ஒரு காலத்திலும் இல்லை. அதனால தாய்மார்களே, அல்லாஹ்விடத்திலே ஹவுலா கேட்பதை போல கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும் என்றால், ரப்பே மன நிம்மதியையும் குடும்பத்தில் நிம்மதியை, சந்தோஷத்தை கொடு ரப்பே. சந்தோஷத்தை கொடுப்பவன் அல்லாஹ் மட்டும் தான். சுக்கூன் அவன் கையில் இருக்கிறது, ஏசி அறை இருக்கிறது, உறக்கம் இல்லை, நிம்மதியை கொடுப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கணும். 2வது அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேட்கணும். ஆரோக்கிய மருந்து மாத்திரையை வாங்கி கொடுக்கலாம், ஆரோக்கியத்தை யார் தான் கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுக்கணும். கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் அஜரத்து நல்லா இருக்கிறீங்களான்னு போன் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் அப்படி இல்லை, அஜரத்து இருக்கிறீங்களான்னு போன் பண்றாங்க. ஏன்னா கொரோனா அவ்வளவு வேலையை பார்த்துருச்சு. அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும், ரப்பிடத்திலே ரிஸ்கை கேட்க வேண்டும், ரப்பிடத்திலே நிம்மதியை கேட்பதை போல இஸ்ஸத் கண்ணியத்தை கேட்க வேண்டும், ரப்பிடத்திலே முஹப்பத்தை கேட்க வேண்டும். தாய்மார்களே, ஹவுலா அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றார்கள். நாம் ரப்பிடத்திலே கேட்டு பெறுகிற பெண்களாக மாற வேண்டும் இல்லையா?
இன்னைக்கு எல்லாமே ரப்பிட்ட கேட்கறதுல யூடியூப்ல தானே நம்ம கேட்கிறோம். எப்படி குழம்பு வைக்கிறது யூடியூப், எப்படி சமைக்கிறது யூடியூப், வெண்டிக்காய் கூட்டு கூட யூடியூப்பா, தொட்டதற்கெல்லாம் யூடியூப்பா. கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். தாய்மார்கள் முதலில் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகிற பழக்கம் கொண்ட தாய்மார்களாக கௌலாவை போட மாற வேண்டும். இரண்டாவதாக ஹிந்தாவை போல குழந்தை வளர்ப்பு இருக்க வேண்டும். தாய்மார்களே, இன்னைக்கு நாம குழந்தை வளர்க்கிறதே இல்ல. செல்போன் தான் 6 மாசம் 8 மாசத்துல கொடுக்கிறோம். அதை பார்த்தா தான் புள்ள சாப்பிடுது, அதை பார்த்தா தான் புள்ள தூங்குது. எல்லாம் இந்த செல்போன் இணையதளம் தான் பிள்ளை வளர்க்கிறது. நாம நிறைய பேர் பிள்ளை வளர்ப்பை விட்டு விட்டோம். ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தை தாய் தீர்மானிக்கிறாள். இந்த தான் புள்ள அரசியல்வாதியாக வரணும்னு பெறுகிற போதே நினைத்தார்கள், உருவாக்கினார்கள். 5 மாகாணங்களுக்கு அதிபதியாக ஏழை முஆவியா ரலியல்லாஹுவை மாற்றி கொடுத்த பெருமை முஆவியா ரலியல்லாஹுவினுடைய தாயார் ஹிந்தாவை சார். நாம உருவாக்கணுமே இல்லையா பிள்ளைகளை? நாம சின்னதா இருக்கும் போதெல்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தாங்க. இன்னைக்கு சொல்லி கொடுக்கிற பழக்கமும் இல்லை. ஆனா வயசானவங்க இருந்தாங்க, அழகா சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மரத்துல கை விட்டவனும் கெட்டான், கடனுக்கு கடன் பட்டவனும் கெட்டான். மறந்துடாதடா எங்க பாட்டி. மரத்துல ஏறி கையை விட்டுட்டான்னா முடிச்சு. கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு திருப்பி கடன் பட்டாக்கா முடிச்சு. அன்றைக்கு சொல்லி வளர்த்தார்கள். உண்ணாமல் கெடும் உறவு, கேட்காமல் கெடும் கடன், சொல்லி வளர்த்தார்கள் இல்லையா? ஒரு வீட்டுல விருந்தாளி வீட்டுக்கு போனோம்னாக்க சாப்பிடணும், இல்லாட்டி உறவு கெட்டு போயிடும். உண்ணாமல் கெடும் உறவு, கேட்காமல் கெடும் கடன். கடன் கொடுத்துட்டு கேட்கலன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்ன்றுவான். ஆனா இன்னைக்கு சொல்லி வளர்க்கிற தாய்மார்களும் இல்லை, தகப்பன்மார்களும் இல்லை. இந்தாவை போல லட்சியத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டி இருக்கிறது. அதோடு சேர்த்து தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்து விடுங்கள். குர்ஆனை கொடுத்து விடுங்கள், அஹ்லாக்குகளை சேர்த்து கொடுத்து விடுங்கள். இந்த 2 உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். குர்ஆனை கொடுங்கள். ஆனால் இன்னைக்கு 45 வயசுல குர்ஆன் ஓத தெரியல, கவலையாக இருக்கிறது. குர்ஆன் ஓத தெரியல. காரணம், பழக வேண்டிய ஓத வேண்டிய வயதில் ஒரு ஓடவில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு செய்தி சொன்னேன், ரொம்ப வேகமா அந்த செய்தி போயிட்டு இருக்குது. கோயம்புத்தூர்ல இந்த குர்ஆனுக்கு எந்த தடையுமே இல்லை, ஓதுறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஒரு ஆஜியார், முகமது அலி ஆஜியார்னு ஒரு பேரு. ஆஜியார் 70 வயசுல பயங்கரமா சம்பாதிச்சிருக்கீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க? அதுக்கு அவர் சொன்னாரு, ஹஜ்ரத் திருநெல்வேலியில இருந்து ஒரு ஒட்டு சாக்கத்தான் தூக்கிட்டு வந்தேன், அல்லாஹ் தான் பரக்கத் செஞ்சாங்க. இன்னைக்கு 7-8 கடை, 60-70 பேர் என்கிட்ட வேலை செய்யறாங்க. நல்லது ஆஜியார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் துன்யாவை உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டிட்டான். ஆனா இனி மறுமைக்கு 70 வயசுக்கு மேல நம்ம ஆகிரத்தை சந்திக்கணுமே இல்லையா? அப்ப நாளைக்கு அல்லாஹ் கேட்கும் போது எவ்வளவு குர்ஆன் ஓத தெரியும் என்று கேட்டால், காரணம் அது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வின் பேச்சு, எவ்வளவு தெரியும் என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க ஆஜியா? அவர் சொன்னாரு, ஹஜ்ரத் 4 சூரா எனக்கு தெரியும். 4 சூரா, அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ். அல்லாஹ்ட்ட இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ரப்பு கேட்கிற போது 4 தான் தெரியும். இவ்வளவு வயசை கொடுத்தேனே, வருஷத்துக்கு ஒரு சூறான்னா கூட 70 சூறா, 15 வயசு அறியாத பருவம், பாக்கி இருக்கிற 55 வயசுக்கு 55 சூறா. முன்னாடி இருந்து கூட வேணாம், பின்னாடி இருந்து வச்சுக்கோன்னு சொன்னா கூட நம்மால் சொல்ல முடியுமா ஹாஜியா? 4 சூறான்னு சொல்றீங்களே, ரப்பு ஏற்றுக்கொள்ளுவானா? என்னவோ தெரியவில்லை, அல்லாஹ் ஒரு மாற்றத்தை வழங்கினார். 76 வயதிலே அவர் வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆகிற போது ஹாஃபிதுல் குர்ஆன் 30 ஜுஸ்வையும் மனனம் செய்த ஹாஃபிஸ். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறோமா? இரண்டாவது, குணங்கள்ல அஹ்லாக்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். மன்னிக்கும் குணத்தை கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள். அதைவிட சிறந்த குணம் உலகத்தில் எதுவுமே இல்லை.
புகாரில ஒரு வரலாறு, ஒரு ரொம்ப அழகான வரலாறு, தர்ஜுமத்துல் புகாரில. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு ஒரு நாள் திட்டிடுவாங்க. பொதுவாகவே இந்த சாந்தமா இருக்கிற ஆளு திட்டா ரொம்ப சிக்கலாயிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, சகோதரா நான் தப்பு செஞ்சுட்டேன், திட்டிட்டேன், மன்னிச்சுக்கங்க என்று கேட்க உமர் ரலியல்லாஹு கோபம் அடங்கல, எந்திரிச்சு நடக்கிறாங்க, பின்னாடியே போறாங்க, வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டாங்க. வெளியே இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அஃப்வன் யா அஹி, அஃப்வன் யா அஹி, அஸ்ஸலாமு அலைக்கும், அஃப்வன் யா அஹி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரா, மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரா, மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரா, திரும்ப 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 கேட்டு கதவை திறக்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கவலையோடு பெருமானார் இடத்துல வருகிறார்கள். நான் பல தடவை தப்பு செஞ்சவன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், இந்த உமர் ரலியல்லாஹு மன்னிக்கவே இல்லை நாயகமே என்று சொல்லுகிற போது உள்ள இருக்கிற உமர் ரலியல்லாஹுக்கு எண்ணம் வருகிறது, யாரு வீடு வரைக்கும் வந்தாங்க? சாதாரண ஆளா? ரசூலை அல்லாஹ் யாரை நம்பியும் ஒப்படைக்கவில்லை. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு நம்பித்தான குகையில, சௌரு குகையில சொன்னாங்களா இல்லையா, ஒப்படைத்தான். அந்த அபூபக்கர் வீடு வரை வந்து கூட நான் மன்னிக்கவில்லையே, நான் தப்பு செஞ்சிட்டேனே உமர் ரலியல்லாஹு கதவை திறந்து ஓடி வருகிறாங்க. எங்க இருப்பாங்கன்னு தெரியும். ரசூல்லா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன உமர் ரலியல்லாஹு ஓடி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கட்டி பிடித்து, சகோதரா என்னை மன்னியுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தப்பு செஞ்சது நானு, என்ன மன்னிங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்பதை பார்த்த பெருமானார், இந்த மன்னிப்பு இருக்கிற வரை இந்த உம்மத்தில் அதாப் இருக்காது என்றார். மன்னிப்பு இருக்கிற வரை உம்மத்தில் அதாப் இல்லை. ஆனா இன்னைக்கு அண்ணன் தம்பியை மன்னிக்க தயாராக இல்ல, தம்பி அண்ணனை மன்னிக்க தயாராக இல்ல. அப்ப அருமைக்குரியவர்களே, ஹிந்தாவை போல குழந்தை வளர்ப்பை சீராக்குங்கள். மூன்றாவதாக உம்மு சுலைமை போல விருந்தோம்பல் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரினுடைய சுன்னத்துக்கள்லயே ரொம்ப சிறந்த சுன்னத்து என்ன தெரியுமா? விருந்தோம்பல். அன்னைக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. யாராவது பசின்னு சொல்லிட்டா பழைய சோத்தை புழிஞ்சாவது அதுல சால்னா ஊத்தி கொடுக்கிற பழக்கத்தை அல்லாஹ் இன்றைக்கும் வைத்திருக்கிறான். கியாமத் வரை அல்லாஹ் வைத்திருக்க வேண்டும். இந்த விருந்தோம்பலுக்குள்ளே அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்தை வைத்திருக்கிறான். அந்த மாணவர்களுக்கு சொல்லும் போது சொல்றது உண்டு, இந்த விருந்தோம்பலுக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பான் தெரியுமா? ஆம்பளைகளுக்கு இயற்கையிலே அது கொஞ்சம் கம்மியா இருக்கும், பொம்பளைகளுக்கு இயற்கையிலே விருந்தோம்பல் கொஞ்சம் கூட இருக்கும். அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய பிள்ளைகள் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா மூணு பேரும் மக்காவுல உம்ரா செய்து விட்டு மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். செல்லுகிற வழியிலே அவர்களிடத்தில் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன குடிசை, அங்க போய் சொல்றாங்க, நாங்க ரசூலின் குடும்பம், கடுமையா பசிக்குது, விருந்து கொடுங்கன்னு சொல்ல, அங்க இருந்த ஒரு கிழவி அம்மா, வயசான அம்மா, நீங்க நபியின் குடும்பமா வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு சின்ன ஆடு கட்டி இருந்துச்சு, அதை அறுத்து விருந்து கொடுத்துரு. அவங்க சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. மாலை நேரத்துல அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் கிழவர் வர்றாரு. பொதுவா ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம், அன்னைக்கு இன்னைக்கும் வீட்டுக்குள்ள வந்தா நேரம் வரமாட்டார், முதல்ல அப்படியே சுத்தி பார்ப்பாரு ஏதாவது மாற்றம் இருக்கான்னு. அதே மாதிரி சுத்தி பார்த்துட்டு உள்ள போன உடனே அம்மா கொண்டாட்டிட்டு கேட்கிறாரு அந்த கிழவி அம்மாட்ட, என்ன கட்டி இருந்த ஆட்டை காணோன்னு. இல்ல நபியின் குடும்பம்னு வந்தாங்க, ஆடை நான் அறுத்து கொடுத்துட்டேன். கிழவி ஆடான்னு அந்த ஒரு ஆட்டை வச்சுதான் அடுத்த மாசம் ஃபுல்லா நம்ம வாழ வேண்டி இருக்கு. நீ வாட்டுக்கு நபியின் குடும்பம்னு சொன்னோன்னு அறுத்துருவியா, கொடுத்துருவியா? கிழவி ஆடான்னு ஆடுறான். அந்த அம்மா ஒன்னும் பேசல, மங்களப்பேட்டைக்கார அம்மா மாதிரி பேசாம இருந்துட்டாங்க, ஒன்னும் பேசல. காலங்கள் ஓடுகிறது. திடீர்னு குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்க வேண்டும். மதீனாவுக்கு போறாங்க. போனா மார்க்கெட்ல ஹசன் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டாங்க. ஆஹா, நமக்கு உணவு கொடுத்த பெண்மணி வந்திருக்கிறார்களே தன் கணவனோடு என்று வீடு கூட்டு போய் விருந்து கொடுத்து 1000 ஆடுகள் 1000 புர்காஸ், 1000 ஆடு 1000 புர்காஸ். அந்த கிழவனை ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க. ஐயா, அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு அந்த ஆடு அண்ணன், என் ரப்பு ஒண்ணுக்கு எவ்வளவு தந்துட்டான் பத்தியா? ஹசன் ரலியல்லாஹு தம்பிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க ஹுசைன் ரலியல்லாஹு. அவரும் பார்த்து சந்தோஷத்துல அவர் ஒரு 1000 ஆடு 1000 புர்காஸ், 2000 ஆடு கிழவனும் பார்த்ததே இல்லை லைஃப்ல. அப்ப அந்த கிழவன் அந்த கிழவி அம்மா அப்படி ஒரு பார்வை பார்த்துச்சு. ஐயா, என்ன பாடுபடுத்தின இல்லையா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய கிழவன்கள் பாடுபடுத்துறதே தான் வேலை.
என்ன பாடுபடுத்தின. 2 பேரும் சேர்ந்து அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் அலிஹிட்ட அனுப்பிச்சாங்க. அவர் பார்த்துட்டு 2000 கொடுத்தாஸ். இந்த கிழவி அடிச்சு அவங்க 1000 கொடுத்தாங்க, நீங்க 2000 கொடுக்குறீங்களே. அவர்கள் நாயகத்தின் நேரடி பேரர்கள். நான் 2000 கொடுத்தா தான் அவங்க 1000 கொடுத்த நன்மையை பெற முடியும். 4000 ஆடு 4000 முர்காஸ். அந்த கிழவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு, என்னோட உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் இந்த உலகத்திலேயே 4000 கொடுத்திருக்கான்னா நாளை மறுமையில எவ்வளவு தருவான், மறுமையில எவ்வளவு தருவான். இன்னைக்கு ஊருக்கே விருந்து கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு தருவான், எவ்வளவு தருவான் சொல்லவே முடியாது. மண்ணிற்குரியவர்களை இந்த பழக்கம் நம்முடைய இல்லங்களில் இருக்கிற விருந்தோம்பல் பழக்கம். 4வது சமூக அக்கறை. சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொன்னா செய்கிற பெண்மணிகளாய் உம்மு குல்சூம் உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா சமூக அக்கறை உள்ள பெண்ணாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஒண்ணுன்னு சொன்னா உதவக்கூடிய பெண்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். சமூக அக்கறை குறைந்து கொண்டே வருகிறது. யாருக்கு ஒன்று என்றால் உடனே உதவுகிற பெண்கள். நிறைவாக தலாக்கு என்ற வார்த்தையே, ஹுலா என்ற வார்த்தையே பயன்படுத்தாமல் வாழ்ந்த உம்மு ஹுமைது போல இல்லையா. வீடுகள்ல சண்டை சச்சரவுங்கிறது இயற்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து நடக்குது. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஹுலாக்கள் நிறைய. நான் இந்த கணவனோடு வாழ மாட்டேன், கல்யாணம் முடிச்சு 1 மாசம் 2 மாசம். பெருமானாரின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மதீனாவில் 10 ஆண்டு காலம் பெருமானார் வாழுகிறார்கள். அந்த 10 ஆண்டு காலங்களில் வெறும் 8 தலாக்கு தான். இன்னைக்கு ரொம்ப மோசம். நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கடிதம் தான். அப்ப அந்த அம்மா எழுதும் தகப்பனாருக்கு, அப்பா என்னைய அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, மாமியா பேசுது, நாத்தனா பேசுது, உடனே வந்து கூட்டு போங்க. உடனே அவரு இந்த கடிதம் போய் சேர ஒரு 3 நாள், அவர் பிறப்பு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள், 7 நாள். கடைசியில பார்த்தா புருஷன் முன்னாடி ஒன்னா உட்காந்துருப்பாங்க. அப்ப தகப்பனார் வருவாரா, சேர்ந்துருவாங்க. தகப்பனார் வருவாரு. இந்த பிள்ளைக்கே லெட்டர் போட்டது தெரியாது. தகப்பனாரை பார்த்து, என்ன வாப்பா சொல்லிக்காம வந்துட்டீங்க? அட கழுத, நீ தானே லெட்டர் போட்ட. அப்பதான் ஞாபகமே வரும், இது நம்ம பார்த்த காலம். இப்ப அப்படி எல்லாம் இல்ல. சண்டையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே செல்போன் ஆன் பண்ணிட்டு தான் சண்டையை ஸ்டார்ட். என்னெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? கேட்டீங்கன்னா செல்போனை ஆன் பண்ணி வச்சா சண்டையில எப்படி இருக்கும்? உடனே எங்க பேச ரத்த கொதிப்பு வந்து, அம்மா இனிமேல் 1 நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்காத, ஓலாவுக்கு போன் பண்ற, ஓடி வந்துரு. குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. இதுவா வாழ்க்கை? அன்பிற்குரியவர்களே, கணவன் மனைவி உறவிலே உம்மு ஹுமைதை போல இறக்கிற வரை கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்கார சமூகம் நாம். அந்த ஆசிரியர் இது போன்ற பெண்களை உருவாக்கினார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, நல்ல சமூகமாய், கல்வியுள்ள சமூகமாய், ஒற்றுமையான சமூகமாய் வாழ்ந்து வள்ளல் நபியின் வாழ்க்கையை பேணி நடக்கிற நல்வாய்ப்பை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.